ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு 11 வகையான காய்கறிகளை போட்டு ஒரு சாம்பார் தான் வச்சுருக்கேன். ஸோ நேற்று வைகுண்ட ஏகாதசி இல்லையா, ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணியிருக்கோம். அதுக்காக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அது இல்லாமல் வீட்டுக்கு தேவையான மற்ற காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி சாம்பாரில் நம்ம என்ன ஒரு 11 காய் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், மாங்காய், வெண்டைக்காய், மொச்சைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, கேரட், பீன்ஸ், முள்ளங்கி, வாழைத்தண்டு, இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். நான் மொத்தம் 11 காய்கறிகள் போட்டிருக்கேன். நாட்டு காய்கறிகளும் போட்டிருக்கேன், கேரட் பீன்ஸும் போட்டிருக்கேன். மொச்சைக்காயில் நான் ஆல்ரெடி உரித்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு, துவரம் பருப்பு ஆல்ரெடி நான் ஒரு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு திரும்பவும் இந்த குக்கரில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கின பிறகு இந்த நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா காய்கறிகள்லாம், அதையும் நம்ம நல்லா அதில் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் இருக்குங்களே அது, மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு ஒரே ஒரு ஸ்டீம் தான் கொடுத்தேன். பட் காய்கறி எதுவுமே குழஞ்சி போல், எல்லாமே நல்லாவே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா பருப்பு, அதை தூக்கி அதில் ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணியை ஊற்றிருக்கேன். ஃபைனல் டச்சாக கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிப்பு கொடுத்துருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகளை போட்டு இறக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை நான் ஸ்டீம் கொடுக்கல. ஏன்னா அது ஆல்ரெடி என்ன சொல்கிறதுனா சீக்கிரமாக ஒரு வேகக்கூடிய ஒரு காய் இல்லையா, அதனால் அதை நான் இறக்கும் போது தான் அந்த காய்கறியை போட்டேன், வெண்டைக்காயும் மாங்காயும். அதுக்கப்புறம் இவ்வளோ காய்கறிகள் போட்டு நான் சாம்பார் வச்சதுனால தொட்டுக்கிறதுக்கு எதுவும் பண்ணலை. இது வெளியில் வாங்கினதான் மிளகு வடை, அந்த ஆந்திரா முறுக்கு அண்டு மிக்சர். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.